புதிய மாதத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தகப்பனை போல சுமந்து, தாயை போல தேற்றி, நண்பனை போல அரவணைத்து, நமக்கு எல்லாமாக இருந்தவரே இவளிலே பாடி நாம் ஆராதிப்போம். அவருடைய நாமத்தை நாம் சொல்லும்போது நம்முடைய உள்ளம் மகிழுகிறது. நம்முடைய வாழ்விலே அவருடைய நாமத்தை நாம் காண்பிக்கும் போது இன்பம் பெறுகிறது. அந்த ஒரு அனுபவத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கற்று தந்திருக்கிறார். அவரை மகிழ்ச்சியோடு கூட அவருடைய பிரசன்னத்திலே நாம் அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை நாம் உயர்த்துவோம். வேதம் சொல்லுகிறது, அதிகாலையில் தேடுகிறவர்கள் என்னை கண்டடைகிறார்கள். நம் நடுவில் இருக்கிற நம்முடைய தேவனாகிய கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவரை நாம் கண்டடைவோம். அவருடைய மகிமையை நாம் பார்ப்போம். ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. ஜீசஸ். உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. உம் நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா. உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா. மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா. உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா. நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. பாலென்பேன் தேனென்பேன் தெளிக்காத அமுதென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நினையென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். பாலென்பேன் தேனென்பேன் தெளிக்காத அமுதென்பேன் உம் நாமம் மறையென்பேன் நிறையென்பேன் நீங்காத நிறையென்பேன் உம் நாமம் என்னவென்பேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஒன்படிவென்பேன் முன்னவர் நீரென்பேன். மொழியென்பேன் மொழியென்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்க உம் நாமம் என்பேன். முதலென்பேன் முடிவென்பேன் மூன்றில் ஓர் வடிவென்பேன் முன்னவர் நீரே என்பேன். மொழியென்பேன் மொழியென்பேன் வற்றாத ஊற்றென்பேன் வாழ்க உம் நாமம் என்பேன். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உம் இன்பம் பெருகுதையா. காணிக்க
தேரோடு காணிக்கை தந்தாலும் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? மாணிக்க தேரோடு காணிக்கை தந்தால் உமக்கது இணையாகுமா? உலகமே வந்தால் உறவுகள் நின்றால் உமக்கது ஈடாகுமா? நாமும் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமும் சொல்ல சொல்ல என்னுள்ளம் மகிழுதையா, என் வாழ்வில் மெல்ல மெல்ல இன்பம் பெருகுதையா. நாமும் சொல்ல சொல்ல. உண்மையாகவே அவர் நம்மை நடத்தி வந்த விதங்கள் நாம் நினைக்கும்போது அவருடைய நாமத்திற்கு உரியவராக அவருடைய நாமங்களின்படியே அவர் நம்மை எல்லா சூழலிலும் எல்லா காலங்களிலும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அதான் நாம் பாடினோம். அவரே நமக்கு முதலும் அவரே நமக்கு முடிவும், மூன்றில் ஒன்றாய் ஜொலிக்கிறவருமாய் நம்முடைய வாழ்வில் இருந்து நம்மை நடத்தி வந்தார். அவருக்கே எல்லா துதியும், அவருக்கே எல்லா கனமும், அவருக்கே எல்லா மகிமையும் உண்டாக அவரை தொடர்ந்து அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த காலவெளியிலே நம் நடுவிலே பெரிய காரியங்கள் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த நாளிலே செய்ய அவருடைய சமூகத்தில் வாஞ்சியோடு கூட அவரை நோக்கி நாம் பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனை நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நம்முடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக, நம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் நின்று உம்மை ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த இந்த ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் நடுவில் நீர் எழுந்தருளினவராய் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஜலத்தின் மேல் அசைவாடினவர், சிறைச்சாலையிலே அசைவாடினவர், பத்மு தீவிலே அசைவாடினவர், எங்கள் நடுவில் நீர் அசைவாடி கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். உடைய மகிமை நீர் அனுப்புனதற்காய், உடைய மகிமை நீர் தந்ததற்காய் ஸ்தோத்திரம். இந்த மகிமை இந்த மாதம் முழுவதும் எங்களோடு எங்களை நடத்தும்படியாக நாங்கள் கேட்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படுத்தும். உலகெங்கிலும் எங்களோடு இணைந்து இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டிருக்கிற, இதை பார்க்கிற, இந்த ஆராதனையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு மக்களின் நடுவிலும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் நீர் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். ஒவ்வொருவருக்கும் ஷாலும். நாம் யாவரும் தொடர்ந்து சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. எஸ், அவருடைய சாயலிலே நாம் இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய சாயலாக நாம் மாறுவோமானால், அவருடைய சாயலை நாம் இருப்போமானால், அவர் எப்பொழுது நம்மளோடு கூட இருந்து நம்மை நடத்துகிற தேவன் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லவராயிருக்கிறார். இந்த மாதத்திலே நாம் என்னென்ன காரியங்கள் நாம் முடிவெடுத்திருக்கிறோமோ, தீர்மானித்திருக்கிறோமோ, நினைத்திருக்கிறோமோ, அது எல்லாம் அவர் நம்மோடு கூட இருந்து நம்முடைய சாயலாய், அவருடைய சாயலாய் நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே அந்த தேவனை நாம் பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மோடு கூட இருக்கிறவரை மகிழ்ச்சியோடு கூட நாம் பாடுவோமாக. Glory to God. Hallelujah. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பே. சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய, சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய,
ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாய்கள் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன். உன்னத சீயோன் மலை மேல் எனதருமை இயேசுவுடன். ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடுளையா. ஜீவிப்பேனே நீடுளையா. ஜெப வீட்டினிலே மகிழ்ந்தே நான் ஜீவிப்பேனே நீடுளையா. ஜீவிப்பேனே நீடுளையா. தேவசாய்கள் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட. மூன்றில் ஒன்றாய் ஜொலிப்பவரை முகமுகமாய் தரிசித்திட. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் வாரும் என்று கூப்பிடுதே. வாரும் என்று கூப்பிடுதே. வாஞ்சையாய் தவிக்கும் எனதுள்ளம் என்று கூப்பிடுதே. வாரும் என்று கூப்பிடுதே. தேவசாய்கள் ஆக மாறி பாடுவோமா? கரங்களை தட்டி உற்சாகமாய் தேவசாய்கள் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய. சோறுமுள்ளான மனிதன் சோதனையில் பலமடைய. ஆற்றி தேற்றிடும் தேற்றரவால் ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆற்றி தேற்றிடும் தேற்றரவாளன் ஆண்டவர் என்னோடிருப்பார். ஆண்டவர் என்னோடிருப்பார். தேவசாய்கள் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவசாய்கள் ஆக மாறி தேவனோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். தேவசாய்கள் ஆக மாறி நோடிருப்பேன். நானும் தேவனோடிருப்பேன். அவரோடு கூட நாம் இருக்கும்போது அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை ஆற்றி தேற்றி நம்மை நடத்துகிற தேவனாக அவர் இருக்கிறார். அவர் சொல்லி இருக்கிறதை அவர் செய்கிறவராய் இருக்கிறார். நம்மளோட வாழ்க்கையில் நாம் அதை சிந்திக்கும் போது அதை நாம் உணர முடியும். எதை அவர் நமக்கு சொன்னாரோ அதை நம்முடைய வாழ்க்கையில அவர் அதை செய்திருக்கிறார், செய்து கொண்டிருக்கிறார். இனியும் அவர் செய்கிறவராக இருக்கிறார். அந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அப்போ அவரோடு கூட நாம் இருப்போமானால், அவருடைய சாயலிலே நாம் இருப்போமானால், எஸ், நிச்சயமாய் இந்த நாட்களில் எல்லாவற்றையும் அவர் நமக்கு தந்து திருப்தியாக்கி நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆகவே நாம் யாவரும் தொடர்ந்து அவரை பாடுவோம், அவரை மகிமைப்படுத்துவோம், அவரை நாம் உயர்த்தி அவருடைய நாமத்தை
புகழ்வோமாக. Glory to God. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா பாடுவோமா. Praise God. ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். எஸ், அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம். இது பெத்தேல். இது பெத்தேலுக்குள்ளாக, இந்த வாசலுக்குள்ளாக வந்தவர்களை என் தேவனாகிய கர்த்தர் ஒருவரையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. இந்த வாசலுக்குள்ளே பிரவேசித்திருக்கிறேன், இந்த பெத்தேலுக்குள்ளாக வந்திருக்கிறேன். ஒவ்வொருவரையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அவர் தாங்குவார், அவர் ஏந்துவார், அவர் சுமப்பார், அவருடைய பாதுகாப்பிலே நம்மளை வைப்பார், அவருடைய மறைவிலே, அவருடைய நிழலிலே நம்மளை அவர் நடத்துவார். எஸ், நம்பிக்கையோடு கூட, அந்த நிச்சயத்தோடு கூட நம்ம பாடுமா. எஸ், சொன்னதை செய்யும் அளவும் அவர் நம்மளை கைவிடுகிறவர் அல்ல. அவர் சொன்னதை செஞ்சிருக்கிறார். இந்த மாதமும் அவர் நடத்துவார். இனியும் அவர் நம்மை நடத்தி செல்லுவார். வருகை மற்றும் அவர் நம்மை கரம் பிடித்து அவர் காத்துக்கொள்ளுவார். பாடுவோமா. Praise Jesus. Glory to God. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பூமியின் வம்சங்கள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. பூமியின் வம்சங்கள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. என்னை கைவிடவே மாற்றே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாற்றே. இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே. தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவே. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவே.
தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வாரையில் என்னை காப்பாற்றுவே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டேன். பாடுவோமா? சொன்னதை செய்யும் அளவும் விசுவாசத்தோடு மாட்டேன். பெத்தே இது வானத்தின் வாசல், இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். பெத்தே இது வானத்தின் வாசல், இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாகின்றீரே. பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருக்கும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாகின்றீரே. பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருக்கும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. நம்பிக்கையோடு சொன்னதை செய்யும் அளவும் கைவிடவே மாட்டே. பெத்தே இது வானத்தின் வாசல், இசையா ஆசீர்வாதத்தின் வாசல். 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 சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டே. 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 ஆமென். எத்தனை பேர் நாம் அந்த நம்பிக்கையில் இங்கே நாம் நிற்கிறோம்? எத்தனை பேர் அந்த விசுவாசத்தில் நாம் இங்கே அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறோம்? எஸ், ஹல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும் என்று நாம் அறிந்திருக்கிறோம். அவரை நம்புகிறவர்களுக்கு எல்லாம் ஆகும் பிரியமார்களே. எஸ், அவர் சொன்னதை அவர் செய்தார். ஆபிரகாமுக்கு சொன்னார், அதை செய்தார். ஈசாக்குக்கு சொன்னார், அதை செய்தார். யாக்கோபுக்கு சொன்னார், அதை செய்தார். மோசேக்கு சொன்னார், அதை செய்தார். யோசுவாவுக்கு சொன்னார், அதை செய்தார். இப்படி வேதத்தில் நம்முடைய முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொருவராக நாம் பார்ப்போமானால் அவர் சொன்னார், அதை அவர் செய்தார். நம் வாழ்க்கையிலும் நம்மளை ரட்சித்த நாள் முதற்கொண்டு இதுவரையிலும் அவர் நமக்கு சொன்னதை அவர் நமக்கு செய்திருக்கிறார். ஒருவேளை சில காரியங்கள் நாம் எதிர்பார்த்தது, நாம் நினைத்தது வேண்டுமானால் அது தாமதமாகி கொண்டிருக்கலாம். ஆனால் வாக்குரைத்தவர் அவர் உண்மையுள்ளவர். உங்களுக்கு வாக்கு தத்தங்களை கொடுத்தவர் அவர் பொய் சொல்லா என்று நாம் அறிந்திருக்கிறோம். அது நிச்சயமாய் நிறைவேறும். இதுவரையும் நம்மை நடத்தி வந்தவர்
இனியும் அவர் நம்மை நடத்தி செல்ல அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அப்போ இதுவரைக்கும் நம்ம நடத்தி வந்தவருக்கு நாம் எம்மாத்திரம், நம்முடைய குடும்பம் எம்மாத்திரம். எஸ், நாம் கண்ட மேன்மைகள் எல்லாம் அவருடைய கரத்தின் ஈவு. நாம் பார்க்கும் இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் அவர் நமக்கு தந்த தயவு. இதை நாம் நினைக்கும் போது அவர் இந்த வேளையிலே மனதார நாம் அவரை ஸ்தோத்திரித்து, மனதார நாம் அவரை துதித்து, மனதார நாம் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த வேளையிலே நாம் அவரை ஆராதிப்போமா? இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம் சொல்லுவோமா? சொல்லி இந்த சில கவிகள் நாம் பாடுவோம், சில வார்த்தைகளை நாம் இந்த பாடலை நாம் பாடி தேவனை மகிமைப்படுத்துவோம். எஸ், அவருடைய ஈவை நாம் எண்ணி பார்ப்போம். நமக்கு அவர் தந்த மேன்மைகள், அவர் நமக்கு தந்த இந்த ஆசீர்வாதத்தின் உயர்வுகளை நாம் எண்ணி இந்த வேளையிலே நன்றி உள்ளத்தோடு அவரை நாம் ஆராதிப்போமாக. Glory to God. Hallelujah. இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், என் வாழ்க்கை ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், வாழ்க்கை ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் உம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், என் வாழ்க்கை ஏமாத்திரம். இதுவரை என்னை நீ சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். சொல்லுவோமா? இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், என் வாழ்க்கை ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். நான் கண்ட மேன்மைகளெல்லாம் கரத்தின் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் ஈந்தும் தயவு. நான் கண்ட மேன்மைகளெல்லாம் நீர் ஈவு. நான் பார்க்கும் உயர்வுகளெல்லாம் நீர் ஈந்தும் தயவு. இதுவரை என்னை நீ நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், என் வாழ்க்கை ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், என் வாழ்க்கை ஏமாத்திரம். சொல்லுவோமா? இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், என் வாழ்க்கை ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் நடத்தியதற்கு நான் ஏமாத்திரம், என் வாழ்க்கை ஏமாத்திரம். இதுவரை என்னை நீர் சுமந்ததற்கு நான் ஏமாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம்.
மாத்திரம், என் குடும்பம் மாத்திரம், எம்மாத்திரம், என் குடும்பம் ஏமாத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி உள்ளத்தோடு அவரை நாம் ஸ்தோத்தரிப்போமா? நல்ல ஒரு கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற தேவ ஜனம், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம், நன்றியோடு நாங்களுமே மகிமைப்படுத்துகிறோம். நீர் எங்களுக்கு செய்தவைகள் எல்லாம் நாங்கள் நினைக்கிறோம். நீர் எங்களை நடத்தியதை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். நீர் எங்களை சுமந்த விதத்தை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். எஸ், நாங்கள் எம்மாத்திரம், என் வாழ்க்கை எம்மாத்திரம், எங்கள் குடும்பம் எம்மாத்திரம். சுவாமி, நீர் நல்லவா, நீர் நல்லவா, நீர் வல்லவா, நீர் போதுமானவராயிருந்து நீர் எங்களை நடத்தி வந்தீரே. நன்றியோடு நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். தேவ சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய சனமே, ஜஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு காட். எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லலாமே. நிற்கிற நேரம், ஓ அவருடைய பிரசன்னத்தில் நாம் இருக்கிறோம். யார் நம்மை நடத்தி வந்தாரோ அவரிடத்தில் நாம் இங்கே நின்று அவரை நாம் உயர்த்தி கொண்டிருக்கிற வேலை. ஜஸ்ட் கிவ் தேங்க்ஸ் டு காட். எல்லா உபகாரங்களுக்காக நாம் அவரை நாம் நன்றி சொல்லுவோம். மறவாமல் நாம் நன்றி சொல்லுவோம். நம்மளை மறவாமல் நம்மளை நினைத்தவரை, மறவாமல் நம்மை நடத்தினவரை, நாம் யோசித்ததற்கும் நாம் எண்ணினதற்கும் அதிகமாய் நம்முடைய வாழ்க்கையை செய்தவரை, நம்மளை விசாரித்தவரை, எஸ், அவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். நம்முடைய உதடுகள் நன்றி சொல்லட்டும். ஓ, நம்முடைய உதடுகள் நன்றி சொல்லட்டும். நம்முடைய வாயினால் நம்ம அவரை உயர்த்துவோமாக. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நல்லவர் என்பதை இந்த வேளையிலே நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய சித்தம் அல்ல, அவருடைய சித்தம் மாத்திரம் நடக்கட்டும். நம்முடைய சித்தம் மாத்திரம் என்னோட வாழ்க்கையில நடக்கட்டும் என்று சொல்லி நாம் நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பத்தை நாம் விட்டு கொடுக்கும் பொழுது அவருடைய சித்தத்தில் அவர் எல்லாவற்றையும் நமக்கு அவர் நிறைவாய் நடத்துவார். அது நம்முடைய வாழ்க்கை இன்பமாய் மாறும். ஒரு இன்பமான வாழ்க்கையாய் அது தேவன் மாற்றுகிறவராய் இருக்கிறார். எஸ், அதை உணர்ந்தவர்களாய் அவரை நோக்கி நாம் பார்ப்போம். உந்தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே, நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம். என் பிதாவே, என் யெகோவா, எந்தன் சித்தம் போல வேண்டாம். என் பிதாவே, என் யெகோவா, இன்பமான வாழ்க்கை வேண்டி, இனிய செல்வம் சீரும் வேண்டி, துன்பமற்ற சுகமும் வேண்டே, நின் தொண்டு செய்யும் ஆடியே. துன்பமற்ற சுகமும் வேண்டே, நின் தொண்டு செய்யும் ஆடியே. சமானா நின் வாழியோ, சிறுதூரமோ மாத்தோலைவோ, எவ்வித துயர்கடலோ, ஏழையின் வாழ்வு ஏதிலும், எவ்வித துயர்கடலோ, ஏழையின் வாழ்வு ஏதிலும். அக்னிஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆமிவற்றா நீர் நடத்தி, அனுதினமும் என்னோடிருப்பி. ஐயனே கடைக்கனியே, அனுதினமும் என்னோடிருப்பே. ஐயனே கடைக்கனியே.
தன் சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் ஆமிவற்றா நீர் நடத்தி அனுதினமும் என்னோடிருப்பி ஐயனே கடைக்கனியே அனுதினமும் என்னோடிருப்பி ஐயனே கடைக்கனியே சித்தம் போல் நடத்தும் கர்த்தாவே நீர் நித்தம் என்னை எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா எந்தன் சித்தம் போல வேண்டாம் என் பிதாவே என் யெகோவா. ஒரு புதிய மாதத்தில் பிரவேசித்திருக்கிற எம்எல்டி குடும்பத்தார் உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் வாழ்த்துகிறேன். சோஷியல் மீடியா மூலமாக எங்களோடு இணைந்திருக்கிற பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்தை கர்த்தருக்குள்ளாக நாம் தொடங்கியிருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார், நாம் அவரோடு கூட இருக்கிறோம். எஸ், அவர் அளவில்லாமல் எல்லா ஆசீர்வாதங்களினாலே அவர் உங்களை ஆசீர்வதித்து கர்த்தர் உங்களை நடத்துவார் என்று நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை அவர் நமக்கு தருகிற அந்த நல் வார்த்தையை இந்த காலவெளியிலே நாம் தியானித்து அதை நமக்கென்று உரிதாக்கி கொண்டு நம்முடைய குடும்பத்திற்கென்று அதை உரிதாக்கி கொண்டு உங்கள் குடும்பத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதை இந்த வேளையிலே நாம் அதை உரிதாக்கி கொண்டவர்களாக நாம் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் உதவி செய்வாராக. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் வந்திருக்கலாம், உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் இன்றைக்கு வராமல் இருக்கலாம். ஆனால் விசுவாசத்தோடு இதை நீங்கள் எடுத்துக்கொண்டு போங்க. உங்களுடைய விசுவாசத்தின்படி கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்திற்கும் கர்த்தர் அப்படியே செய்ய அவர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஆகவே நாம் எடுத்துக்கொள்ளுவோம். நம்முடைய வேதத்தை நாம் திறந்து கொள்ளுவோம். 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். The book of 2 Kings chapter 18 verses 7. I will read for you. 2 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. அவன் அசரியா ராஜாவை சேவிக்காமல் அவன் அதிகாரத்தை தள்ளிவிட்டான். மறுபடியும் அந்த வசனத்திற்கு நேராக நான் உங்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. என் அன்புக்குரியவர்களே, இந்த மாதத்தை நாம் துவங்கியிருக்கிறோம். இந்த மாதத்தை கர்த்தர் நம்மை காண செய்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நாம் உண்மையுள்ளவர்கள் என்று எண்ணி. கடந்த மாதம் நாம் எப்படி இருந்தோமோ அதை கர்த்தர் பார்க்கவில்லை. ஆனால் இந்த மாதம் கர்த்தர் நம்மளுக்கு எப்படி இதை கொடுத்திருக்கிறார்னா, உண்மை உள்ளவர்கள் என்று அவர் எண்ணி. அப்போ அவருடைய எண்ணத்திலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உண்மை உள்ளவர்களாக இருப்போம் என்று அவர் நினைக்கிறார், நினைத்து பார்க்கிறார். அப்போது இந்த மாதத்திற்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறவர்
அவருடைய எண்ணத்தை போல அவர் தம்முடைய வார்த்தையை அவர் காட்டுகிறார். என்ன சொல்றார்னா, வாசித்தோம். அங்கே நாம் என்ன பார்க்கிறோம்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார், அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு எப்படி இருந்ததாம், அனுகூலமாயிற்று. அப்போ இந்த மாதம் ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் தருகிறது என்னன்னா, உங்களிடத்தில் கொடுத்து உங்கள் குடும்பத்திற்கு தருகிற வார்த்தை என்னன்னா, நான் அனுகூலமாயிருப்பேன். அது அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். யாரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது? இந்த அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் வீட்டிலே வாசித்து பாருங்கள். ஒருவேளை இந்த வேத பகுதி வாசித்தவர்களுக்கு இது தெரியும் யாரை குறித்து இந்த இடத்துல சொல்லப்படுகிறது என்று. ராஜாவாகிய எசேக்கியாவை குறித்து சொல்லப்படுகிறது. 25 வயதிலே ராஜாவாக ஏற்படும் போது அவன் வாழ்க்கையில எசேக்கியா ராஜா தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தருக்கு செம்மையானதை செய்கிற ஒரு மனுஷனாக இருந்தபடியினால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். வேதத்தில் நீங்கள் பாருங்களேன், யாரோடெல்லாம் கர்த்தர் இருந்தாரோ, எங்கெல்லாம் அப்படி வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதோ, அவருடைய வாழ்க்கையெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பேசும்படியாக வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்போடு கர்த்தர் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நாம் என்ன பார்க்கிறோம்? அதிகாரியாய் அவர் கர்த்தர் மாற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். தாவீதோடு கர்த்தர் இருந்தார் என்று பார்க்கிறோம். வனாந்திரத்தில் இருந்த மனுஷனை அரண்மனைகளை கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார் என்று பார்க்கிறோம். ஆபிரகாமோடு கூட கர்த்தர் இருந்தார். அவர் சொன்னது போல வாழ்க்கையிலே ஆபிரகாமுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்து இன்றைக்கு நமக்கு ஒரு தகப்பனாக ஆபிரகாமை கர்த்தர், இப்படி வேதத்தில் யாரோடெல்லாம் கர்த்தர் இருந்தாரோ அவர்களோட வாழ்க்கையெல்லாம் கர்த்தர் அவர்கள் பேசும்படியாக கர்த்தர் வைத்தார் என்றால், என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே, இந்த 6வது மாதத்தில் இந்த முதல் நாள் அவருடைய சமூகத்தில் அவருடைய பாதத்தில் வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் அதை ஆமேன் என்று விசுவாசிக்கிறீங்க? எஸ், அது ஆமேன் என்று நீங்கள் எடுத்துக்கொண்டு பாருங்களேன். உங்கள் வாழ்க்கையிலும் முற்பிதாக்களுடைய வாழ்க்கையில அவர் இருந்து செய்து அவர்களுடைய பெயர் பேசும்படியாக இருந்தது போல இந்த மாதத்திலும் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து அவர் உங்களுடைய பெயர் பேசும்படியாக வைக்க அவர் செய்ய ஒரு உண்மையுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அப்படி ஒரு மனுஷன்தான் இந்த ராஜாவாகிய எசேக்கியா. அப்போ இந்த எசேக்கியாவுடைய வாழ்க்கையில வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவனுக்கு அனுகூலம் ஆயிற்று. இந்த அனுகூலம் என்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் என்ன சொல்லப்படுதுன்னா, சக்சஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. சக்சஸ்னா வெற்றி அப்படி என்று சொல்லப்படுகிறது. இதற்கு இன்னொரு அகராதியில் டிக்ஷனரியில் என்ன அர்த்தம் சொல்லப்படுதுன்னா, பாக்கியசாலி என்று சொல்லப்படுது. எபிரேய பாஷையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ப்ராஸ்பர் அப்படின்னா ஒரு செழிப்பு, ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கை என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எத்தனை வார்த்தைகள் இதற்கு அடங்குதுன்னு பாருங்க. இந்த அனுகூலம் என்கிற அந்த வார்த்தைக்கு ஆங்கில அர்த்தம் சக்சஸ் என்று சொல்லப்படுது, வெற்றி என்று சொல்லப்படுது. அதே அகராதியில டிக்ஷனரியுடைய அர்த்தம் என்ன சொல்லப்படுதுன்னா, பாக்கியசாலி என்று சொல்லப்படுது. அதே எபிரேய பாஷையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பர், செழிப்பு என்று சொல்லப்படுகிறது. அப்போ எசேக்கியாவுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்குன்னா, சக்சஸாக இருந்திருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பாக்கியசாலியாக இருந்திருக்கிறார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக அவர் இருந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அனுகூலம் என்கிற ஒரு வார்த்தைக்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கும்னா, இவைகள் இந்த மாதத்தில் உங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர்
அவர் செய்கிறவராக இருக்கிறார். ஏன்னா எசேக்கியாவுக்கு சொன்ன அந்த வார்த்தையை தான் இன்றைக்கு அவர் நம்முடைய கண்களுக்கு முன்பாக காண்பித்து அந்த அனுகூலமான காரியத்தை பற்றி அவர் பேசுகிறார்னா, அன்றைக்கு எசேக்கியாவுக்கு கிடைத்த அந்த வெற்றி, எசேக்கியாவுக்கு அன்றைக்கு கிடைத்த அந்த ஒரு செழிப்பு, அன்றைக்கு எசேக்கியாவுக்கு கிடைத்த அந்த பாக்கியசாலியான ஒரு அந்த மகிமையான அந்த ஒரு மேன்மை, அந்த அனுபவம் இந்த நாளிலே இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் செய்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் ஹல்லேலூயா என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சக்சஸ், எஸ், இந்த மாதம் உங்களுக்கு ஒரு சக்சஸாக இருக்கும். ஏன்னா இந்த மாதம் தான் நேற்று கூட ஆராதனையில் சொன்ன ஒரு கடினமான ஒரு மாதமாக இருக்கும். ஒரு நெருக்கடியான ஒரு மாதம். ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்முடைய வேலைகள் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. பிள்ளைகளோட படிப்பு இப்போ துவங்குறாங்க, அது எப்படி அவங்களுக்கு இருக்குன்னு நமக்கு தெரியல. நம்முடைய வேலை காலங்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல. நமக்கு மேலே உள்ளவர்கள் எப்படி நம்மளை நடத்துவாங்கன்னு நமக்கு தெரியல. இல்லாவிட்டால் நமக்கு கிடைக்கிற அந்த வருமானம் இந்த மாதத்தில் எப்படி இருக்கும் நமக்கு தெரியல. நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் எதுவுமே தெரியாத ஒரு விஷயத்தில் நம்ம இந்த மாதத்தை துவங்கி இருக்கிறோம். ஆனால் ஒன்று மாத்திரம் நமக்கு நல்லா தெரியும், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னோடு கூட இருக்கும் பொழுது எனக்கு தெரியாத எல்லாவற்றையும் தெரியும்படியாக அவர் செய்து முடிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று. எத்தனை பேர் ஆமென் என்று சொல்றீங்க? கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப இங்கே எசேக்கியாவோட வாழ்க்கை, அவனுக்கு எல்லாம் அனுகூலமாயிற்று, எல்லாம் அனுகூலமாயிற்று. அந்த வார்த்தை அதுதான் நம்ம பார்க்கணும். அவனுக்கு அனுகூலமாயிற்று. அந்த அவனுக்கு முன்பாக இருக்கிற அந்த வார்த்தை ரொம்ப அழகா அந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. எங்கும் சொல்லுங்களேன் பார்க்கலாம். எங்கும். ஆமென். ஆமாம், நீங்கள் வீட்டில் இருந்தாலும் சரி, வேலை இடத்துல இருந்தாலும் சரி, பிரயாணத்தில் இருந்தாலும் சரி, நீங்கள் சபையில் இருந்தாலும் சரி, உங்கள் குடும்பத்தில் இருந்தாலும் சரி, உறவுகள் மத்தியில் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கும் எந்த இடத்திலும் கர்த்தர் இந்த மாதத்தில் என்ன சொல்கிறேன்னா, மகனே மகளே உனக்கு ஒரு அனுகூலமாக இருக்கும், எல்லாம் உனக்கு அனுகூலமாக இருக்கும். அதில் ஒரு சக்ஸஸை பார்ப்பீங்க, அதில் ஒரு வெற்றியை பார்ப்பீங்க, அதில் நீங்கள் ஒரு பாக்கியசாலிகளாக நீங்கள் இருப்பீங்க. எல்லாரோட கண்களும் தயவு கிடைக்கும். எல்லாரோட கண்கள்ல, மனித கண்கள்ல, தேவ கண்கள்ல, தேவனுடைய கண்கள்ல உங்களுக்கு தயவும் கிருபையும் உண்டாயிருக்கும். எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் மாறும். பாக்கியசாலிகளாக இருப்பீங்க. சொல்லுவாங்க எல்லாரும் உங்களை பார்த்து. உங்களுக்கு மாத்திரம் எப்படிங்க இந்த மாதத்தில் அந்த 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 ஒரு வார்த்தை நீங்க கேட்பீங்க உங்களோட செவியில. எப்படிப்பா உனக்கு மாத்திரம்? என்ன செய்யற உனக்கு மாத்திரம்? எப்படிமா உனக்கு மாத்திரம்? எப்படி உங்களுக்கு? இந்த எப்படி என்கிற அந்த ஒரு காரியம் நிச்சயம் இந்த மாதத்தில் உங்களோட காதுகள் கேட்கும். கர்த்தர் அப்படியாக எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் மாற்றுவார். ஆமென். அவங்களுக்கு ஒரு டவுட் வரும், அவங்களுக்கே ஒரு சந்தேகம், என்ன போல தானே இவங்களும் இருக்கிறாங்க, என்ன போல தானே இந்த தம்பி, என்ன போல தானே இந்த சகோதரன், என்ன போல தானே இந்த ஸ்திரீ, என்ன போல தானே இந்த சகோதரன் மனுஷன் அப்படின்னு நினைப்பாங்க. நினைச்சு எப்படிங்க உங்களால் மாத்திரம் எப்படிங்க இந்த விஷயத்துல எப்படிங்க இது ஆச்சு கேட்கிற ஒரு காரியமாக கர்த்தர் இந்த மாதத்தில் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் மாறும். ஆமென். ஆமாம், முடியாததெல்லாம் உங்களுக்கு முடியும், ஆகாததெல்லாம் ஆகும். விசுவாசிங்க, எல்லாவற்றையும் அப்படியே விசுவாசிங்க. ஏன்னா இங்கே எசேக்கியாவுடைய வாழ்க்கை 25 வயதில் ராஜாவாய் ஏற்படும் பொழுது அவருக்கு என்ன தெரியும் நமக்கு தெரியலை. ஆனால் அவர் ஒரே ஒரு காரியம், கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருந்தான். அந்த 18ஆம் அதிகாரத்தை நீங்க மேலேயும் வாசிச்சு பாருங்க, அதற்கு பின்னாகவும் வாசிச்சு பாருங்க. ஒரே ஒரு வசனத்தை நான் காட்ட நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 5ஆம் வசனத்துல வாசிச்சு பார்த்தீங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, if you see the verses 5 it says like this. 5ஆம் வசனத்தை வாசிச்சீங்கன்னா, அவன் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்களிலும் அவனை போல் ஒருவனும் இப்படி இருந்தது இல்லையா, இருந்ததே இல்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறதுல முன்னும் இருந்ததில்லை, பின்னும் இருந்தது இல்லையா. அப்போ எந்த அளவு கர்த்தர் மேல் அந்த நம்பிக்கை வைத்திருப்போம். நேற்று நம்ம நம்பிக்கை என்கிற ஒரு பாயிண்ட்ல நேற்று நம்ம பேசினோம். நம்பிக்கை கர்த்தர் மேல வைக்கணும் என்று நம்ம பேசினோம். இந்த நாட்களில் நம்முடைய அவன் நம்பிக்கைக்குள்ளாக கொண்டு போகிற காரியங்களை உதறி தள்ளிட்டு கர்த்தர் மேல் நம்முடைய நம்பிக்கை வைக்கணும்னு சொன்னோம். அதற்கு சான்று இந்த இடத்துல இன்னொரு மனுஷனை கர்த்தர் தொடர்ச்சியாக இன்றைக்கும் அவர் நமக்கு காட்டுகிறார். எசேக்கியாவை நம்ம பார்க்கிறோம். வேதம் என்ன சொல்லுது பாருங்க, முன்னும் இல்லையா பின்னும் இல்லையா. அப்போ எந்த அளவிற்கு ஒரு நம்பிக்கை, என்ன நடக்கும் என்ன நடக்காது, வந்தாலும் சரி வரலாலும் சரி, தோல்வியானாலும் சரி, ஜெயமா இருந்தாலும் சரி, நான் ஏமாற்றப்பட்டாலும் சரி, எனக்கு வந்தாலும் எதுவா இருந்தாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையா இருப்பேன். அதனாலதான் இந்த ஒரு விஷயத்துல எசேக்கியா உறுதியா இருந்தபடியினாலே அவனுக்கு எல்லா அனுகூலமாயிற்று. ஆமென்.
எல்லா அனுகூலம். இந்த மாதத்தில் அவர் மேல் முழு நிச்சயமாய் அவரை நம்பிக்கையாக இருங்க. உங்களோட வேலையின் மேலே நம்பிக்கை வைக்காதீங்க. யாரையும், எந்த மனுஷியும் சார்ந்து உங்களோட நம்பிக்கை வைக்காதீங்க. எந்த ஒரு பொருளையும், உங்களோட வருமானத்திலையும், உங்களோட பணத்திலையும் நம்பிக்கை வைக்காதீங்க. உங்கள் கணவன் மேலேயோ மனைவியின் மேலேயோ நம்பிக்கை வைக்காதீங்க. நல்லது தான் வைக்கணும், ஆனால் அதற்கு மேலாக கர்த்தர் மேல் உங்களோட நம்பிக்கை வைங்க. இந்த மாதத்தில் என் கணவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். இந்த மாதத்தில் என் மனைவி எல்லாத்தையும் பார்த்துக்குவோம். இந்த மாதத்தில் என்னோட வேலையில் நான் இந்த டார்கெட்டில் இது நான் எல்லாத்தையும் முடிச்சிருவேன். எனக்கு இந்த தம்பி இந்த காரியத்தில் இவர்கள், அப்படி யாரையும் நம்பி இருக்காதீங்க. கர்த்தர் மேல் மாத்திரம் உங்களோட நம்பிக்கை வைங்க. எசேக்கியாவுக்கு உண்டானது போல இந்த காலவெளியில் உங்களோடு கூட பேசுகிறவர் சொல்லுகிறார், உனக்கும் உண்டாகும், உங்களுக்கும் உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்ன உண்டாகும்? அனுகூலமாகும். எல்லாம் அனுகூலமாகும். மறந்து போகாதீங்க. அனுகூலம்னு ஒரு வார்த்தையில் முடிச்சிட்டாங்க, ஆனால் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதற்கு 3 அர்த்தம். சக்சஸ், வெற்றி. அடுத்தது வந்துட்டு பாக்கியசாலி. 3வது செழிப்பு. நீங்கள் தொடர்ச்சியாக நீங்கள் அப்படியே நீங்கள் வாசிச்சுட்டே வந்தீங்கன்னா, அசரியா ராஜா தன்னோட மக்களிடத்துல எசேக்கியாவை குறித்து சொல்லுகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க முடியும். அப்போ எந்த அளவுக்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை. அந்த 2 வசனங்களை வாசிச்சுட்டு நம்ம திரும்ப பின்னாடி வரலாம். நீங்கள் அதே 18ஆம் அதிகாரம், ஏன்னா ரொம்ப இதெல்லாம் ஹிஸ்ட்ரி, சரித்திரம், நடந்த ஒரு வாழ்க்கை. அப்போ அந்த காலங்கள் அது நேச்சுரலாக அது நடக்குது, நிஜமாய் நடக்குதுன்னும் போது அது எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம் பாருங்க, 30ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. See the verses 30, it says like this about Ezekiel. கர்த்தர் நம்மை நிச்சயமாய் தப்புவிப்பார், இந்த நகரம் அசரியா ராஜாவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி எசேக்கியா உங்களை கர்த்தரை நம்ப பண்ணுவான். எப்படி அசரியா ராஜா சொல்றாரு பாருங்க. அப்பா ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. எசேக்கியா வருவான் உங்களிடத்துல சொல்லுவான், இந்த மாதிரி கர்த்தரை நிச்சயமாய் உங்களை தப்புவிப்பார்னு சொல்லுவாரு. அது மாத்திரமல்ல, அடுத்தது சொல்றாரு கர்த்தரை நம்புங்கன்னு சொல்லுவாரு. நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. பாருங்க எப்படி ஒரு ஆலோசனை கொடுக்குறான் பார்த்தீங்களா. கீழே அப்படியே வாசிங்கன்னா 32, if you see the verses 32, it says like this, continued. அவன் தன் திராட்சை செடியின் கனியும் தன் அத்திமரத்தின் கனியும் புசித்து அவன் தன் கிண்ணற்றின் தண்ணீரை குடியுங்கள், இவ்விதமாய் நீங்கள் சாகாமல் பிழைப்பீர்கள், கர்த்தர் நம்மை தப்புவிப்பார் என்று உங்களை போதனை செய்ய எசேக்கியாவுக்கு செவி கொடாதிருங்கள். இப்படி அவன் சொல்லுவான், ஆனா நீங்க என்ன செய்யாதீங்க? செவி கொடுக்காதீங்க. இது ஏன் இந்த வசனத்தை 2த்தையும் நான் உங்களுக்கு கோடிட்டு காமிச்சேன்னா, எசேக்கியா அந்த அளவிற்கு கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை மாத்திரமே சார்ந்து இருந்தான். இது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதனால தாங்க கர்த்தர் எங்கும் அவனுக்கு அனுகூலமான காரியங்களை கர்த்தர் செய்தார். ஆகைதான் வேதம் சொல்லுகிறது, எங்கும் அவன் போகிற இடம் எங்கும், அது காடா இருக்கட்டும், பள்ளத்தாக்கா இருக்கட்டும், மேடா இருக்கட்டும், கிராமமா இருக்கட்டும், பட்டணமா இருக்கட்டும், எந்த இடங்களுக்கு எசேக்கியா ராஜா போனாரோ எங்கும் அவனுக்கு என்னவா இருந்தது? அனுகூலமாய் இருந்ததுன்னா, இந்த மாதத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நீங்கள் எங்கு போகிறீர்களோ, நீங்கள் போகும் இடமெல்லாம், வேலை நிமித்தமாக நீங்கள் எங்கே போறீங்க, உங்களோட பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, உங்கள் மனைவிக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக, உங்களுடைய சுகத்திற்காக, உங்களுடைய நன்மைக்காக நீங்கள் போகிற இடமெல்லாம், ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா, நீங்கள் போகிற இடமெல்லாம் அனுகூலமாக இருக்கும். ஆமென். ஆமாம். நீங்கள் நினைக்கலாம், இப்போ நான் போகிறேன், எனக்கு இது முடியும், அடுத்தது எனக்கு என்ன ஒரு கேள்வி இருக்கும். இல்லை, நீங்கள் போய் பாருங்க, நீங்கள் போகிற இடமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு அதை அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் தெரியல, எனக்கு இல்லை, எனக்கு ஒன்றும் இல்லை, இது எப்படி ஆகும், இது சாத்தியம் இல்லை அப்படி நீங்கள் நினச்சி ஒரு வேளை நீங்கள் வழி தெரியாமல் நீங்கள் போனால் கூட அந்த வழியை கூட கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமாக முடிவில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்தை ஏற்படுத்தி வைத்திருப்பார். விசுவாசிங்க, நம்பிக்கையாக இருங்க, கர்த்தர் உங்களுக்கு செய்கிறவராக இருக்கிறார். யூ வில் see the success. உங்களோட வாழ்க்கையில் வெற்றியை இந்த மாதத்தில் பார்ப்பீங்க. கடினமான இந்த மாதம், பண தேவைகள் நிறைந்த இந்த மாதம், அழுத்தங்கள் நிறைந்த ஒரு மாதம், ஒரு பாரம் நிறைந்த ஒரு மாதம், எப்பக்கம் திரும்பினாலும் ஒடுக்கம், எப்பக்கம் போனாலும் என்னவாகுமோ என்கிற ஒரு நிலை. ஆனால் இந்த மாதத்துல தான் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உலகம் உனக்கு முன்பாக அப்படி தோன்றலாம், ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன் என்று கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, அனுகூலமாய் இருக்கும், எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாய் இருக்கும். என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, உங்களோட பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
நீங்கள் கையிட்டு செய்கிற வேலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வார். உங்கள் கணவனை ஆசீர்வதிப்பார். அவர் செய்கிற வேலையை ஆசீர்வதித்து கொடுப்பார். அவருடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுப்பார். உங்கள் மனைவியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். மனைவி செய்கிற வேலையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் மனைவியினுடைய வருமானத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆசீர்வாதமாய் இருக்கும். எல்லாம் அனுகூலமாய் மாறும். எல்லாம் அனுகூலமாய் மாறும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த ஆசீர்வாதங்கள் இந்த மாதத்தில் திருச்சபை உங்களுக்கும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்புக்குரிய தேவனுடைய சொன்னமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் இந்த அனுகூலமான காரியங்கள் அவர் செய்யும்படியாக இருக்கிறார். அது உங்களுக்கு அனுகூலமாக அது முடியும். ஆனால் ஒன்று நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுங்களா? அவர் ஒரு பக்கம் நமக்கு அனுகூலமான காரியங்களை செய்யும் பொழுது எசேக்கியா செய்த ஒரு காரியம் இந்த நாட்களில் நாம் பிராக்டிஸ் பண்ணுவோம் என்றால், பயிற்சி எடுப்போம் என்றால், பயிற்சியை காட்டிலும் அது நம்முடைய வாழ்க்கையில் செயலாய் மாறும் என்றால் நிச்சயம் அனுகூலம், சந்தேகமே கிடையாது. நிச்சயம் அந்த அனுகூலமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். அது என்ன? எசேக்கியா செய்த காரியம் என்ன? 6ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிறோம். If you see the verse 6, the verse says like this. என்ன பார்க்கிறோம்னா, அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காமல். ஒன்று என்னங்க? கர்த்தரை விட்டு பின்வாங்கலை. இந்த மாதத்துல எந்த சூழ்நிலும் அவரை விட்டு பின்வாங்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுங்க. தீர்மானம் எடுங்க. அவரை பின்வாங்க மாட்டேன், அவரை விட்டு நான் பின்வாங்க மாட்டேன் ஒரு தீர்மானம் எடுங்க. அவரை நான் மறந்து போக மாட்டேன்னு நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ரெண்டாவது அந்த இடத்துல வசனத்தில் அவரை சார்ந்திருந்து, அவரை விட்டு பின்வாங்காம, இரண்டாவது என்னவா? சார்ந்திருந்து. அவரையே சார்ந்து கொள்ளுங்க. அவரையே சார்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும், பவுல் சொல்லுகிறார்கள, நாச மோசங்களே வந்தாலும், நான் நிர்வாணியாய் போனாலும் சொல்றாரு, எந்த சூழ்நிலை ஆனாலும். ஆனால் கர்த்தர் நம்மளை அப்படி விடுகிறவர் அல்ல. ஆனாலும் வார்த்தை நமக்கு சொல்லுகிறது என்னன்னா, அவரை சார்ந்து கொள்ளுங்கள், அவரை சார்ந்து கொள்ளுங்க. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தான். இதுதாங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட். கர்த்தர் நமக்கு சொன்ன அவருடைய இந்த வார்த்தைகளை கை கொண்டு நடங்க. இதுதான் இன்றைக்கு மக்கள் தவறி விடுகிறாங்க. கேட்கிற நேரம் அதை எடுத்துக்கொள்றாங்க, ஆனால் அடுத்த வினாடி அதை மறந்து விடுகிறார்கள். கர்த்தர் நமக்கு கொடுத்த அவருடைய கற்பனைகளாகிய அவருடைய வார்த்தையை கை கொண்டு இந்த மாதத்தில் நாம் நடப்போம் என்றால் நிச்சயம் நான் சொல்லுவேன், இந்த மாதம் நமக்கு வாக்கு பண்ணினவர் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும் என்று சொன்னவர். எசேக்கியாவுக்கு அவனுக்கு எல்லாம் அனுகூலம் ஆயிற்று என்று நாம் பார்க்கிறது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் எல்லாம் அனுகூலமாக மாற எந்த சந்தேகமும் இல்லை. துரிதமாக ஒரு 2 வசனங்களை நான் உங்களுக்கு காண்பித்து நான் முடிக்க விரும்புகிறேன். சாலமோன் ராஜாவை குறித்து நாம் பார்க்கும்போது, சாலமோன் ராஜாவுடைய வாழ்க்கையிலும் அதை நாம் பார்க்கிறோம். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம், கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இப்படியாக நாம் வாசிக்கிறோம். If you see the king of Solomon's life, Bible says like this. If you take the word, the book of 2 Chronicles chapter 7 verses 11 says like this. 2 நாளாகமம் 7:11 இப்படியாக வாசிக்கிறோம். இவ்விதமாய் சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தையும் ராஜ அரண்மனையும் கட்டி தீர்த்தான். கர்த்தருடைய ஆலயத்திலும் தன் அரண்மனையிலும் சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் எப்படி ஆயிற்றாம்? அனுகூலமாயிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எஸ், சாலமோன் செய்ய மனதாய் இருந்ததெல்லாம் எப்படியா இருந்தது? அனுகூலமாய் இருந்தது. அவர் என்னெல்லாம் மனசுல நினைச்சாரோ அது எல்லாம் அனுகூலமாயிற்றான். அப்ப இந்த மாதத்துல கர்த்தர் ஒரு காரியத்தை அவர் இன்னும் ஒரு பூஸ்ட் பண்ணி கொடுக்கிறார். என்னன்னா, உங்களுடைய மனசுல நீங்க நினைக்கிறது எல்லாம் அனுகூலமாய் முடியும். சாலமோன் தன் மனதிலே நினைத்தது எல்லாம் அனுகூலமாய் முடிஞ்சதுன்னா, உங்களுடைய மனதிலும் உள்ளவைகளையும் கர்த்தர் அனுகூலமாக மாற்றுகிறவராயிருக்கிறார். உங்களோட மனசுல நீங்க என்ன நினைச்சிருக்கிறீங்களோ அதை கர்த்தர் அப்படியே அனுகூலமாக்குகிறார். இரண்டாவது ஒரு மனுஷனை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அது 2 நாளாகமம் 26:15 நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்க வேதம் என்ன சொல்லுது பாருங்க. 2 Chronicles chapter 26 verses 15 says here about the king of Uzziah.
உசியா ராஜாவை குறித்து இந்த இடத்துல வேதம் சொல்லுகிறது. 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் நீங்கள் வாசிச்சீங்கன்னா அங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. கோபுரங்கள் மேலும் அலங்க கொடிகள் மேலும் நின்று அம்புகளையும் பெரிய கற்களையும் பிரயோகிக்கிறதற்கும் நிபுணரான தொழிலாளிகள் கற்பித்த எந்திரங்களையும் அவன் எருசலேமிலே உண்டாக்கினான். அப்படியே அவன் கீர்த்தி வெகு தூரம் பரம்பிற்று. அவன் பலப்படும் மற்றும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலம் உண்டாயிற்று. உசியாவுக்கு எப்படியாம்? பலப்படும் மட்டும் ஆச்சரியமாய் அவனுக்கு அனுகூலமாயிற்று என்று பார்க்கிறோம். அப்படியாக என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, உங்கள் வாழ்க்கையிலும் நான் சொல்லுகிறேன், நீங்கள் பலப்படும் மட்டும், இந்த மாதத்தில் நீங்கள் பலப்படும் மட்டும், நீங்கள் ஸ்டடி ஆகிற வரைக்கும், வேலையில் ஸ்டடி ஆகிற வரைக்கும், உங்கள் பிள்ளைகள் படிப்பில் ஸ்டடி ஆகிற வரைக்கும், உங்களுடைய எதிர்காலம் ஸ்டடி ஆகிற வரைக்கும், உங்களோட சரீரத்தில் சுகம் உண்டாகிற வரைக்கும், உங்களோட பொருளாதாரத்தில் ஒரு ஆசீர்வாதம் வருகிற வரைக்கும் நீங்கள் பலப்படும் மட்டும் எப்படியா இருக்குமா? அனுகூலமா இருக்கும். விசுவாசிங்க, கர்த்தர் நிச்சயமாய் அதை அப்படியே அவர் உங்களுக்கு செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரே ஒரு வார்த்தை நான் செபிக்க நான் ஆசைப்படுகிறேன். கடைசியாய் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு அவர் இப்படியாக எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது வேதம் என்ன சொல்லுதுன்னா, இஃப் யூ see the Corinthians, Apostle Paul says like this. If you take 1 Corinthians chapter 16 verses 9 says like this. 1 கொரிந்தியர் 16:9 நாம் என்ன வாசிக்கிறோம்னா, ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. What a word is this! எத்தனை ஒரு நல்ல ஒரு வார்த்தை இந்த இடத்துல. என்ன சொல்றாரு? இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கு. இன்றைக்கு இந்த காலையில் எத்தனை பேர் அப்படி சொல்ல போறீங்க விசுவாசத்தோடு? இங்கே பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கு. உங்களோட வேலையில் கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. எதிர்கால வாழ்க்கைக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களோட வேலைக்கு கதவு திறக்கப்பட்டிருக்கு. உங்களோட பிள்ளைகளோட படிப்பிற்கு வேலை திறக்கப்பட்டிருக்கு. உங்களோட பொருளாதாரத்திற்கு வேலை திறக்கப்பட்டிருக்கு. உங்களோட சுகத்திற்கு வேலை திறக்கப்பட்டிருக்கு. எல்லாவற்றுக்கும் பெரிதும் அனுகூலமான கதவு. நம்பிக்கையோடு கூட நாம் எழுந்து நிற்போம். கர்த்தரை நோக்கி நாம் பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கர்த்தர் நம்மை நடத்துவாராக. Let's all stand up in his feet. Let's look to God and pray. Hallelujah. என் அன்புக்குரிய தேவனுடைய சனமே, கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறவர். அவர் சொல்றாரு, உங்களுக்கு எல்லாம் அனுகூலமாய் மாறும். It will be success. It will be prosper. பாக்கியசாலிகளாய், செழிப்பாய், வெற்றியாய் நீங்கள் இருப்பீங்க. அனுகூலமாக இருக்கும். எதில் எனக்கு தெரியாது, எந்த காரியத்தில் எனக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அவருக்கு எல்லாம் தெரியும். மகனே, உன்னை குறித்து எனக்கு எல்லாம் தெரியும். மகளே, உன்னை குறித்து எல்லாம் எனக்கு தெரியும். உன் குடும்பத்தை குறித்து எல்லாம் தெரியும். ஊழியத்தை குறித்து எனக்கு தெரியும். எல்லாம் அனுகூலமாய் முடியும். Hallelujah. Glory to God. இந்த வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோமா? எல்லாரும் open your mouth and give thanks to God for these words. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு இந்த வார்த்தைக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். இது உங்களோட வாழ்க்கையில நிறைவேற போகுதுங்க. இந்த வாழ்க்கையில அது நிறைவேற போகுது. உங்களோட வாழ்க்கையில இதை கர்த்தர் செய்ய போகிறார். மனதார நன்றி சொல்லுங்க. Give thanks to God. சந்தோஷமாய் நன்றி சொல்லுங்க. மகிழ்ச்சியோடு கூட நன்றி சொல்லுங்க. மன நிறைவோடு கூட நன்றி சொல்லுங்க. இது உங்களுக்கென்று, உங்கள் குடும்பத்திற்கென்று எடுத்துக்கொண்டு போங்க. எல்லாம் அனுகூலமாய் மாறும். இன்று முதல் இங்கு பெரிதும் அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கு. விசுவாசிங்க, உங்களுக்கென்று கதவு திறக்கப்பட்டிருக்கு. அனுகூலமான கதவு திறக்கப்பட்டிருக்கு. அனுகூலமான கதவு எல்லா இடத்திலும், எங்கும் நீங்க போகும், எங்கும் நீங்க போகும் எங்கும், அது உங்கள் வீடா, உங்களோட ஆபீஸா, உங்களோட வேலை இடமா, எந்த இடம் பிரயாணமா, எங்கும் பெரிதும் அனுகூலமான கதவு கர்த்தர் திறந்திருக்கிறார். ஹalleluya. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்குள்ளாக தொடர்ந்து நீங்கள் கடந்து போக கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக. இந்த வார்த்தையை கொண்டு நான் உங்களை ஆசீர்வதித்து, உங்களை நான் வாழ்த்தி நான் உங்களை அனுப்புகிறேன்.
ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய சமூகம் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்தி செல்வதாக. பரலோக பிதாவே, இந்த மகிமையான இந்த ஆராதனை நம்முடைய கருத்தில் ஒப்பு கிடக்கிறோம். இந்த மாதத்தினுடைய இந்த முதல் நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதத்தினுடைய இந்த ஜூன் மாதத்திற்காக, இந்த மாதத்தினுடைய இந்த 6வது மாதத்திற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 5 மாதங்கள் நடத்தி வந்தவர் இந்த மாதமும் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்து உம்முடைய வார்த்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களுடைய ஆராதனையிலே நீர் பிரியப்பட்டு நீர் எங்களுக்கு தந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்றைக்கு எசேக்கியா அவனுக்கு எல்லாம் அனுகூலம் ஆயிற்று என்று பார்க்கிறோம். அந்த வார்த்தை நீர் எங்களுக்கு நினைவுபடுத்தியிருக்கிறீர். அந்த வார்த்தை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எஸ் சுவாமி, இந்த வேளையிலே தம்முடைய பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். அவரோட குடும்பத்திற்காக நான் ஜெபிக்கிறேன். வேலைக்கு போகிறவர்களுக்காக, வேலைக்காக காத்திருக்கிறவர்களுக்காக, ஸ்கூலுக்கு போகிறவர்களுக்காக, யூனிவர்சிட்டிக்கு போகிறவர்களுக்காக, காலேஜுக்கு போக இருக்கிறவர்களுக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக, யார் யார் உம்முடைய பிள்ளைகள் எந்தெந்த நிலையில் இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் கடந்து போகிறார்களோ அது எல்லாம் உம்முடைய பிள்ளைகளுக்கு, உம்முடைய ஜனத்திற்கு அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுங்க. அனுகூலமாய் முடியட்டும். அனுகூலமாக கர்த்தர் நீங்க நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதித்து நீங்க நடத்துவீராக. சாலமோன் ராஜாவுடைய மனதில் இருந்த எல்லாவற்றையும் அனுகூலமாய் மாற்றினரே. உசியா ராஜா பலப்படும் மற்றும் அதிகமாய் நீர் அனுகூலமாக கர்த்தர் மாற்றினவர். உம்முடைய பிள்ளைகளுடைய மனதில் இருக்கிற காரியங்கள், உம்முடைய பிள்ளைகள் பலப்படுகிற வரைக்கும் எல்லாம் அனுகூலமாய் மாற்றுவீராக சுவாமி. அனுகூலமாய் கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தை கேட்டு உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் எங்கே, எந்த இடத்துல, எந்த பகுதியிலே உம்முடைய வார்த்தைகளை கேட்டார்களோ அங்கே அனுகூலமான காரியங்களை அவளோட வாழ்க்கையில கத்து நீ செய்து கத்து தம்முடைய பிள்ளைகளை திருப்தி ஆக்கி கத்து நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுவதும், இந்த மாதம் முழுவதும் உங்க சமூகம் முன்னாக இருக்கட்டும். நன்மை கிருபை பின்தொடரட்டும். உம்முடைய மகிமை அவர்களை நடத்தட்டும். உம்முடைய ஆளுகைக்குள்ளாக கர்த்தர் வைத்துக் கொள்வீராக. ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனை நாங்கள் எடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.